Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நகராட்சி நிர்வாகம் நீர் வழங்கல் துறையில் பணி வழங்க ரூபாய் 35 லட்சம் கேட்டு மாபெரும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரம். வணக்கம் பிரகாஷ். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 2538 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சென்னையில் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருந்தார். இந்த பணி நியமன ஆணைகளில் குறைந்தபட்சமாக 150 பேர் தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்ச பணம் கொடுத்து தங்களுடைய பணி நியமன ஆணையை பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுப்பியிருக்கிறது. கடந்த திங்களன்று எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் தமிழக காவல்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இந்த தேர்வை நடத்தியிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரியிருக்கிறது. இந்த செய்தி ஆங்கில நாளிதழில் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் 2538 பணியிடங்களை பணம் கொடுத்து வாங்கும் அளவிற்கு மாபெரும் மோசடி நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதை நாளிதழில் வெளியாகிருக்கக்கூடிய அந்த செய்தியாளர்களை சுட்டிக்காட்டி அண்ணாமலை தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 2024 தொடக்கத்தில் 2538 பணியிடங்களுக்கு சுமார் 1.12 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த சூழலில் கடுமையாக உழைத்து பலர் இரவு பகலாக தங்களுடைய தகுதியை மேம்படுத்திக் கொண்ட நிலையில் 35 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாத ஒரே காரணத்தினால் தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்திருப்பதாகவும் திமுக அரசினுடைய அளவில்லாத பேராசை இளைஞர்கள் மற்றும் அந்த தேர்வை எதிர்கொண்டிருப்பவருடைய கனவுகளை சிதைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மொத்தமாக 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் இது ஒரு குறிப்பிட்ட சம்பவமாக அல்லாமல் முதலமைச்சருடைய மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் கட்டமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட ஒரு ஊழலாகவே கருத வேண்டும் எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பந்தப்பட்ட ஆணைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கியிருப்பதாகவும் உண்மையில் இது ஹவாலா நெட்வொர்க்குகள் மூலமாக இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வழங்கியிருக்கிறார். அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் திரு K.N. நேரு மற்றும் அவர்களுடைய சகோதரர் N. ரவிச்சந்திரன் ஆகியோருடைய குழுமம் மூலமாகவே இந்த மோசடி நடைபெற்றிருக்க கூடும் என்பதால் இந்த விசாரணையை CBI அமைப்பு விசாரணை மேற்கொண்டால்தான் உண்மையும் நீதியும் வெளிவரும் என்ற ஒரு விமர்சனத்தையும் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.